Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை புறநகர் பகுதியின் மண்டலம் 5 மற்றும் 6 உள்ள தூய்மை பணியாளர்கள் கடந்த 71 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூய்மை பணியாளர்களை அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து வழக்கறிஞர் பாரதியிடம் எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை காணலாம். சென்னை பெருநகர மாநகராட்சியில் கடந்த 71 நாட்களாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 71 நாட்கள் போராடியுமே இதுவரைக்கும் அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிட்டப்படவில்லை. குறிப்பாக இன்று சென்னை மாநகராட்சியில் 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மனு அளிக்க செல்லும்போது தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கைகளானது காவல்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டது. இது குறித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த தூய்மை பணியாளர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது குறித்து பேசுவதற்காக வழக்கறிஞர் பாரதி நம்ம இருக்கிறார். அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இப்போ 71 நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு இருக்கீங்க சார்? இப்போ நீங்கள் சார் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, 2 நாள் போய் 2 மண்டல அலுவலகத்தில் போய் மனு கொடுத்தாங்க சார். ஒரு மண்டலத்தில் 5ஆம் மண்டலத்தில் 714 பேர் கொடுத்தாங்க, 6ஆம் மண்டலத்தில் 612 பேர் கொடுத்தாங்க. மனு அமைதியாக போய் எங்களுக்கு வேலை வேணும். ஏன்னா கோர்ட்டில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வெறும் 821 பேர் தான் இருக்காங்க, அதில் 421 பேர் வேலைக்கு வந்துட்டாங்க, 400 பேர் வேலைக்கு சேரலன்னு பொய்யான தகவல் பரப்புகிறாங்க. அப்போ 1314 பேருக்கு நேரடியாக மனு கொடுத்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம், வேலை கேட்டுட்ருக்கோம், இந்த 71 நாள்ன்றதுக்காக மனு கொடுத்துட்ருக்காங்க. 2 நாளில் பிரச்சனை பண்ணல, எந்த விஷயமும் இல்லை, நாங்களும் மனு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி மனு கொடுப்பதற்காக சென்ற தொழிலாளர்கள் சென்னை மாநகராட்சி நீ காலை வைக்கக்கூடாது, நீ இந்த சவரை தாண்டி உள்ளே மனு கொடுக்கக்கூடாது. மண்டல ஆஃபீஸ்லாம் போனால் பிரச்சனை இல்லை, நம்ம கமிஷனர் குமரகுருபரன் அவர்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் உள்ளே எங்ககிட்ட மனு கொடுக்கூடாது சொல்லி ட்ரெயின்லேருந்து வெளியே வர இடத்துல பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாரையும் காவல்துறை. அப்படின்னா அவங்க என்ன அர்த்தம் சொல்ல வராங்கன்னா, ஒரு விதத்தில் இது ஒரு தீண்டாமை சுவராக இன்றைக்கி எழுப்புறாங்க. அதுவும் தூய்மை பணியாளர் 5-6ஆம் இடத்துல சேர்ந்தால் உள்ளே வரக்கூடாது. இந்த சங்கத்தில் பட்டிக்கணுமா உழைப்போர் மிக்க எல்டிசி ஏசி சார்பில் போராடுறோம், உள்ளே வரக்கூடாது. இந்த தூய்மை பணியாளர் தப்பி தவிர நாங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டாங்க, மனு கொடுக்கணும். நான் மண்டலத்தில் கொடுத்துட்டோம், நாங்கள் போய் மனு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, வேறு எதுவுமே கேட்கல. அப்போ மனு கொடுப்பதற்கு கூட கைது செய்கிறாங்க. வீட்டில் உண்ணாவிரதம் இருந்தால் கைது, பார்க்கில் போய் மேதின பார்க்கில் உட்காந்தா கைது, நீ எங்கேயும் ரோட்டில் நீ வந்தாலே நீ கைது. உனக்கு ஜனநாயக உரிமையை நான் எல்லா இடத்தையும் கொடுக்க மாட்டேன், வெளியே கொடுக்க மாட்டேன், நிறுத்துவேன்னு சொல்கிறாங்க. இப்போ 71 நாள் போராட்டம். யார் இதில் நடவடிக்கை எடுத்துருக்கணும்? முறைப்படி இதுக்குண்டான அமைச்சர் இல்லை துணை முதல்வர்கள் இவங்க கூப்பிட்டு வச்சு என்ன கோரிக்கை, அந்த ஜனங்களுடைய கோரிக்கையை தீக்கிறோன்ற மாதிரி எடுக்கணும். ஆனால் அப்படி பண்ணல. இன்றைக்கி மேயர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பணியந்திர கோரிக்கை நிறைவேற்றிடும், சம்பள உயர்வு கோரிக்கை நிறைவேற்றிடும். பணி நிரந்தர கோரிக்கை என்பது சென்னை மாநகராட்சியில் பணியந்திரம். நம்ம முதல்வர்கள் 19/1/2021 எழுதிய கடிதப்படியும் தேர்தல் வாக்குறுதியும் 153/285 படியும் பணியந்திரம் கேட்டோம். நாங்கள் ராம்கீழ் எதுக்கு பணியந்திரம் கேட்கணும்? 10 வருஷம் 15 வருஷத்துல எல்லாம் வேலை பார்த்தவங்க, கொரோனாவில் வேலை பார்த்தவங்க. இந்த கார்பரேஷனில் பணியந்திரம் கேட்டால், ஆனால் கோரிக்கையை நிறைவேற்றிட்டோன்னு சொல்லி வாய் கூசாமல் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு. ஒரு மேயர் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கலாமா? ஏற்கனவே நாங்கள் எங்கே வாக்குறுதி கொடுத்தோம் நம்ம அமைச்சர் அவர்கள் கேள்வி கேட்டாங்க. மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர் கேள்வி, நீங்கள் மேயர் அவர்கள் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றியாச்சு, அப்புறம் வந்தால் பார்ப்போம். அவங்க கோரிக்கை உள்ளே விட்டா தானே, உங்களை வேணால் உள்ளே வச்சு மேயராக வச்சுருப்பாங்க, உங்களை 4 பேர்கிட்ட திட்டு வாங்குறதுக்காக பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இந்த ஜனங்களை உள்ளே வர வைக்கலையே, இந்த ஜனங்களை ரோட்லேயே நிறுத்தி ரோட்லேயே கடை இங்கே உள்ளே வராதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஆதிக்க மனப்பான்மை சிந்தனை. தமிழ்நாடு அரசாங்கம் சென்னை மாநகராட்சி முழுக்க வன்கொடுமை செயலில் ஈடுபடுகிறது. இவர்கள் உள்ளே மனு கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் யார் வருவாங்க? இது என்ன அர்த்தம்? கோயிலுக்குள்ளே இவங்க வரக்கூடாது, ஏன் முன்னாடி செருப்பு போடக்கூடாது, சரிசமானி கூட சம்மந்தப்பட்ட விஷயமா தானே இருக்குது. மனு கொடுத்தா என்ன சார் தப்பு? மனு கொடுக்குறது ஜனங்க வராங்க, என்ன தப்பு? குறிப்பாக உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும், இந்த மட்டுமல்லாமல் தூய்மை பணியாளர்கள் அடுத்த கட்டமாக ஒவ்வொரு வார்டிலிருந்துமே மாமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள், மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளிடம் இது குறித்து மனு அளித்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி, சென்னை.